மாயா, ஏய் உட்காரு. நீ ரொம்ப அழகா இருக்க மாயா. எனக்கு முகம் மட்டும்தான் செல்வி அழகு. முகத்திலயும் சரி மனசுலயும் சரி என்னை விட நீதான் ரொம்ப அழகு. பாருடா, வர வர ரொம்ப பெரிய மனுஷ மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. நான் இங்க வந்ததே உன்னை என் கூட கூட்டிட்டு போறதுக்கு தான். நீ என் கூட வா. எங்க செல்வி? வா சொல்றேன். நீ எங்கன்னு சொல்லு. இனி நீ இந்த ரூம்ல இருக்க வேணாம். உனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரூம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ கூட வா. எனக்கு எதுக்கு செல்வி? எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இந்த ரூம்க்கு என்ன குறைச்சல்? இதுவே நல்லாதான் இருக்கு. எனக்கு இந்த ரூமே போதும் செல்வி. உனக்கு என்ன பிடிக்கும், என்ன போதும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ பேசாம என் கூட வா. ஏய் வான்னு சொல்றேன்ல. செல்வி, எங்க போறோம்? வா சொல்ற. வா. மாயா, போன புடி. திரும்ப. ஏ செல்வி, என்ன பண்ற? சஸ்பென்ஸ்னா அப்படிதான். இப்போ நீயே உனக்கு முன்னாடி இருக்கிற கதவை தர பாப்போம். வா. மாயா, இப்ப நாம நம்ம ரூம்குள்ள வந்துட்டோம். பாத்து. அப்படின்னு இல்ல. இப்ப நான் கையெடுக்க போறேன். நீ கண்ணை திறக்க கூடாது. ஓகே? கண்ணை திறக்க கூடாது. திறக்க கூடாது. இப்போ நீ கண்ணை திறந்து இந்த ரூமை பார்த்துட்டு சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. ஓகே? 1 2 3. கண்ணை தர. இப்போ பாரு. செல்வி, செல்வி, இதெல்லாம் என்ன? போ மாயா, போய் பாரு. போ. சந்தோஷ், என்ன செல்வி இதெல்லாம்? இப்ப சொல்லு, உனக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்கா இல்லையா? இந்த ரூம் எனக்கா? பின்ன என்ன எனக்கா? உனக்காகவே ஸ்பெஷலா ஏற்பாடு பண்ண ரூம். பிடிச்சிருக்குல்ல? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற?
என்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.